படம் எப்படி இருக்கு? தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? ஸ்டோரி என்ன சொல்ல வருது? கரை இனிமேட்டு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தனுஷ் சாரை வந்து எங்க வீட்டு கரசாமி எங்க வீட்டு குலசாமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அநீதிக்காக எதிர்த்து போராடுற மாதிரி ஒரு சோசியல் அவேர்னஸ் பிலிம்னா நடிச்சிருக்காரு. ஆக்டிங்லாம் வேற லெவல். அவர் ஆக்டிங்ல சுரன் உங்களுக்கே தெரியும். கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து அப்பாவா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. எமோஷனல் சீன்ஸ்லாம் கண்ணெலாம் கலக்குற மாதிரி இருந்துச்சு. என்ன இதோட மெயின் கண்டென்ட்னா, இப்போ பேங்கர்ஸ்லாம் வந்து அக்கௌண்ட்ல இருந்து திருடுறாங்க, அதுக்கப்புறம் வீட்டை ஜப்தி பண்றாங்கல்ல, அதெல்லாம் பேங்கர்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா திருடுறாங்க. ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அதை மைனஸ்ல வைப்பாங்க. அதே மாதிரி நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னா அது வந்து வட்டிக்கு மேல வட்டி போட்டு, இப்ப படிக்காதவங்களுக்கும் அந்த அளவுக்கு தெரியாது, அந்த அவங்களுக்கு தெரியாததை யூஸ் பண்ணி அந்த வீட்டையே ஜப்தி பண்ணி எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குதுல்ல. அதே மாதிரி என்ன ஆகுனா, இப்போ ஒரு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம்னா அது நம்ம வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணலன்னா மைனஸ்ல போயிட்டே இருக்கும். ஒரு 4000 ரூபாய் போட்டு வச்சுட்டு நீங்க அப்படியே விட்டீங்கன்னா அது அந்த சார்ஜஸ் இந்த சார்ஜஸ் எதேதோ போட்டு அந்த அக்கௌண்ட் மைனஸ்ல போயிடும். இதெல்லாம் வந்து நிறைய பேர் படிச்சவங்களாலே கேட்க முடியல. அதை வந்து ஒரு மெயின் கண்டென்ட்டா எடுத்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பர், சிறப்பா எடுத்திருக்காங்க. ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரெண்டுமே வேற லெவல்ல தான் இருந்துச்சு. ரெண்டுமே எப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து இது தேவையில்லாத சீனு, இது வந்து அன்வான்டா இருக்கு, நல்லாவே இல்ல, முகம் சுழிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்ல, ரொம்ப டீசென்டா இருக்கு. ஃபுல்லாவே மியூசிக் வேற லெவல். கரசாமி பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப வந்து நம்மளுக்கு கனெக்டடா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பேங்க்குக்கு எல்லாருமே போவோம், அப்பா அம்மா எல்லாருக்குமே இருப்பாங்க, எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சொந்த வீடை காப்பாத்திக்கிறதுக்காக அவ்வளவு ட்ரை பண்ணுவாரு அவரு. அதே மாதிரி அவங்க அப்பாவை அந்த இடத்துல அடக்கம் பண்ணுன்றதுக்காக பேங்கரை எதிர்த்து நிறைய போராடுவாரு. கடைசியில அவருமே ராபரி பண்ணி அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த இடத்த மீட்டு கொடுக்குறாருன்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமை. இந்த மாதிரி அவர் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. வேற லெவல் படம். கண்டிப்பா அவரோட கெரியர்ல இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து ஃபைட் இருந்தாலுமே ஃபேமிலியா பார்க்கலாம். குட்டீஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா ஒரு வல்கரான டைலாக், ரொம்ப பயங்கரமான ரொமான்டிக் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப டீசெண்டா இருக்கு. ஒரு ஃபேமிலி படம்னு சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் அந்த ஃபேமிலி படம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் தான். பேங்க்ல எல்லாருமே திருட்டுத்தனம் பண்றாங்க. அந்த திருட்டுத்தனத்தை நிறுத்துங்க அப்படின்னு தனுஷ் சார் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் இந்த படம். ஓகேவா? பேங்கர்ஸ் திருட்டுத்தனம் பண்றதை நிறுத்துங்க. பேங்க்லயும் புந்து திருடுதான் ஆரம்பிப்பாங்க. நீங்க திருடுறதை நிறுத்துங்க. அப்பதான் திருடுறவங்க திருடுறதை நிறுத்துவாங்க. ஆழமா படிச்சு ப்ரோ. ஆழமா இருக்கு ப்ரோ. பக்கா ஆகுது. நீங்க எனக்கு நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம் ப்ரோ. பக்காவா. ஆனா அப்பா சென்டிமெண்ட் ப்ரோ. அம்மா சென்டிமெண்ட். அப்பா ஆனா ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. நீங்க ரோஹிணி தேட்டர்ல போவீங்களா ரிவ்யூ எடுக்க? ப்ரோ அங்க இருடா சின்ன இதுவா பேங்க்காரனை பத்தி முழுசா வச்சு போட்டாங்க. லோன் வாங்கி எப்படி ஆமா சொல்லுவாங்க. இப்ப இவரு கூட போடுவாரு மீம்ஸ் இல்ல, இவங்க டிஃபென்ஸ் கோசம் இவ்வளவு இதுவா பேசுறாங்க அப்படி கூட போட்டுருவாரு. ஒன்னேன்னு சொல்றேன் ப்ரோ, இந்த ரோஹிணி தேட்டர்ல ஒரு 3 ரிவ்யூ பண்றவங்க இருக்காங்க ப்ரோ. ஆனா பேர்ல தெரியாது. அவங்க அவ்வளவு பெரிய ஆளே இல்ல. அவங்களுக்கு இத மூஞ்சி நேரா லைவா கூட காட்டுங்க. ரொம்ப எப்படி சொல்றது, படம் நல்லா இருந்தாலும் குறைச்சலா பேசுவாங்க. பேசத்தை நிறுத்திக்கோ. படம் பாத்தியா, உன் டிக்கெட் வேஸ்டா பண்ணாலும் கம்முனு போயிடணும். இந்த ரிவ்யூல வந்து அவன் ஆளு தெரியல ப்ரோ. எனக்கு உண்மையா முடி இவ்வளவு தூரம் வச்சுப்பான் ப்ரோ. எனக்கு தெரியல ப்ரோ. ஆனா அவங்களுக்கு பார்த்தா தெரியும். எல்லாம் 10 மணி வந்து நிப்பான். எல்லாம் 10 மணி நிப்பான். நல்லா இருந்தாலும் சரி. ஆனா அப்ப வந்து எப்படி சொல்றது, ஒரு இந்த அசுரன் படம் வரும்போது நானே ஒத்துட்டேன். சின்ன பையன் தான் அப்பல இந்த மாதிரி இல்ல. அந்த படம் அந்த 10 அவன் ரிவ்யூ கொடுத்து நினைச்சுங்க, அவன் டோட்டலா அவன் அப்படியே பிளாஸ்ட். அவன் படம் நல்லா பண்ணிக்கிறாங்க. இந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும்லாம் நம்பாதீங்க. டேரக்டா நீங்களே போய் படம் பாருங்க. பார்த்துட்டு எதனா ஒரு பரந்தா வந்து ஓப்பனா சொல்றீங்க. அண்ணன் அபு பிளாக் அண்ணன் சேனலுக்கு டேரக்டா வந்து நீங்களே சொல்லுங்க படம் நல்லா இருக்கு ஓகேவா. ஆனா மத்த சொல்றதை நம்பிட்டு நீங்க போவாதீங்க. மிஸ் பண்ணாடுங்க. நல்லா பாருங்க. மத்த சொல்றது மட்டும் ரிவ்யூ மட்டும் கேட்காது. இப்ப நான் பச்சை சொன்னா நீங்க அப்படியே நினைச்சுங்க இவன் டி ஃபேனு பாசிட்டிவா பேசுவாரு. என் மனசுக்கு வந்து நான் பேசுறேன் ப்ரோ. இது மேல நீங்க படம் பார்த்துட்டு வந்து எது வந்து ரிவ்யூ கொடுங்க. மத்த சொல்ல ரிவ்யூ வச்சு நீங்க நம்பாதீங்க. நான் சொன்னா நம்பாதீங்க. வெற்றி தேட்டர் வாசல் ப்ரோ. தனுஷ் படத்துக்கலாம் அப்ப தெரியும் தனுஷ் பத்தி. சூப்பரா பண்ணிடுறேன். அது எப்படி இருக்கு? ஆக்டிங் ஒரு இதா எடுத்திருக்காங்க. படம் கதை சூப்பர். கதை செம்மையாச்சு. எல்லாம் நல்லா பண்ணிருந்தாங்க. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா படம் எப்படி இருக்கு? தனுஷ் பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணி. ஆக்டிங் பத்தி கேட்க கூடாது ப்ரோ. ஆக்டிங்னா அசுரன் கலியா டைட்டில் குத்தாச்சு. ஆக்டிங் பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. ஹீரோனி ஆக்டிங் எல்லாம் சூப்பரா பண்ணிக்கிறாங்க ப்ரோ. எல்லாமே மியூசிக்ல இருந்து எல்லாமே சூப்பரா பண்ணிக்கிறாங்க ப்ரோ. படம் வந்து ஃபேமிலியா படம் மாத்திராங்க. ஒரு கருத்தான படம் மாத்திராங்க. இப்ப தலையை வந்து தொடர்ந்து ஒரு 3 படமா கருத்தா எடுத்துக்கிறாங்க. அத்தவர அப்டேட்ல இருந்து கொஞ்சம் வைபா அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஒருத்தோட கேட்டாரு ஏன் வைபா வரலன்னு. வைபா வரும், வெயிட் பண்ணுங்க. பெருசா ஒரு ஆடியன்ஸ் சொன்னா பாருங்க. அன்பின் எழுச்சி பெருசா வரணும். புதுப்பேட்டை கொக்கி குமாரும் பெருசா வரப்போது. இது பெருசா வருது ப்ரோ. நல்லா பண்ணிக்கிறாங்க மூவிலாம்.
மியூசிக் எப்படி bro இருக்கு? ப்ரோ ஜிபெக்ஸ் இதெல்லாம் சொல்லுவா ப்ரோ. கொல்லாவதுல இருந்து அவங்க இருந்து எல்லாம் சூப்பரா கொண்டு வராங்க ப்ரோ. எல்லாமே சூப்பரா கொண்டு வந்துறாங்க ப்ரோ. எல்லாம் அவார்டு கொடுக்கலாம் ப்ரோ. ஆனா அவார்ட்ல தர மாட்டானுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது பண்ணுவானுங்க, அவார்ட்லாம் தரவே மாட்டானுங்க ப்ரோ. அப்படி தரலனா இவங்க மட்டமான ஒரு பார்த்து சர்டிஃபிகேட்டுக்கு சைன் பண்ணுவாங்க ப்ரோ. அந்த மாதிரி தான் ப்ரோ சொல்லாமே. மூவி எல்லாம் சூப்பரா பண்ணிக்கிறாங்க ப்ரோ. ஃபேமிலி வந்து பார்க்கலாம், ஒரு கருத்தா சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தலைமை படம் நம்ம சொல்லுவாங்க, இந்த கெட்டதா இருக்கு. ஒரு நியூஸ் கூட வந்துச்சு, அது எனக்கு எப்ப தெரியல. வெற்றிமாறன் சார் எத்தாலே ஒரு வெட்டுறது குற்றத்து கொலைக்கு இவங்க தான் ஒரு பக்கம் சொல்லி கொடுக்குறாங்கன்றாங்க. அவ்வளவு சொல்றீங்க, ஆனா படத்துல வந்து எஜுகேஷன் பத்தி சொல்றாங்க. அது பத்தியே நீங்க சொல்ல மாட்டீங்க. இப்போ ஒரு ரிவ்யூ கேட்கறாரு, படத்துல வந்து கொலடி பத்தி மட்டும் தூண்டி விடுறாங்களே, நீ ஏன் அதை பாக்குற? படத்துல அவ்வளவு நல்லா சொல்றாங்க, அதையே பார்க்க மாட்டீங்க. எல்லாமே தான் பாக்கணும். 50 இது பாருங்க, 50 இது பாருங்க. அதுவும் பார்க்காம 70 பார்த்துட்டு 20 மட்டும் எஜுகேஷன் பார்த்தா படத்துல வந்து எல்லாமே தான் சொல்லுவாங்களே. நம்ம எத்துக்குதான் ப்ரோ. இந்த படம் எப்படின்னா சூழ்நிலை ஏத்துன மாதிரி ஆளுங்க மாறுவாங்க. அதான் ப்ரோ படத்தோட ஸ்டோரி. எல்லாமே ஃபேமிலியா பார்க்கலாம்.